இந்த ஒரு புதியதொரு மாதத்தை காண செய்த என் அன்பு ரட்சகருக்கு நான் நன்றி சொல்கிறேன். கடந்த 5 மாத காலமும் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் கர்த்தர் நன்றாய் விசாரித்து நம்மளை போஷித்து நடத்தினார். இந்த 6வது மாதம் எப்படி இருக்குமோ என்று சொல்லி நம்ம கலங்கி கொண்டு இருக்கிறோம். காரணம், இந்த 6வது மாதம் நம்ம பிள்ளைங்க வெற்றி பெற்று புதியதொரு கல்வி ஆண்டுக்குள்ளே கடந்து போக போகிறாங்க. அவங்களுக்கு நம்ம எல்லாமே புதிதாக வாங்கி கொடுக்கணும். புக்ஸு, நோட்ஸு, அதே போல் பிள்ளைங்க விரும்புகிற எல்லா காரியத்தையும் நம்ம வாங்கி பண்ணி கொடுக்கணும். ஆனால் அதற்காக நம்ம பேரண்ட்ஸ் எல்லாரும் என்ன செய்கிறோம், முயற்சி பண்ணி கொண்டு இருக்கிறோம். அன்பு பிள்ளைகளே, ஆண்டவர் இந்த நன்னாளில் இந்த புதியதொரு மாதத்தில் ஆண்டவர் நமக்கு கிருபையாக தந்த வாக்குத்தத்த வசனமாவது யோபு புத்தகம் 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நம்ம பார்க்க போகிறோம். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியத்தையும் எண்ணியே முடியாத அதிசயத்தையும் அவர் செய்ய போகிறாராம். இந்த மாதத்தில் நீங்கள் ஆராய்ந்தே பார்த்துருக்க மாட்டீங்க. அதாவது ஆராய்ந்துன்னா நம்மளால நினைச்சு கூட பார்த்துருக்க மாட்டோம். அவ்வளோ பெரிய காரியத்தையும் எண்ணி கூட நம்மளால் முடியாது. அவ்வளோ பெரிய காரியத்தையும் கர்த்தர் என்ன செய்ய போகிறாராம். அன்பு பிள்ளைகளே, ஒருவேளை இந்த நாளில் இந்த புதிய மாதம் எப்படி இருக்குமோ என்று சொல்லி கலங்கி கொண்டு இருக்கிற பேரண்ட்ஸாக இருந்தாலும் சரிதான், வாலிப தங்கச்சிமாராக இருந்தாலும் சரிதான், குடும்ப பெண்களாக இருந்தாலும் சரிதான், யாராக இருந்தாலும் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு புதியதொரு வாக்குத்தத்தத்தை தருகிறார். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணியே முடியாத அதிசயத்தையும் கர்த்தர் உங்களுக்கு செய்ய போகிறார். அன்பு பிள்ளைகளே, நீங்களும் நானும் அந்த வார்த்தையின்படி ஆண்டோடைய பாதத்தில் காத்திருப்போம். நிச்சயமாக கர்த்தர் உங்களுக்கு ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை எண்ணி முடியாத அதிசயத்தையும் செய்வார் என்று நீங்கள் விசுவாசிங்க, நம்புங்க. நிச்சயமாக கர்த்தர் அதை செய்வார். ஒரு குடும்பத்திலே எனக்கு தெரியும், ஒருவேளை அவங்க வாடகை வீட்டில் தான் இருந்தாங்க. அவங்க கணவர் ஒரு சின்ன தொழில் பண்ணி கொண்டு இருந்தார். ஒரு சின்ன தொழில் தான், முக்கியமான பேக்கிங் பொருளை ஒவ்வொரு கடையாக சேல்ஸ் பண்ணி கொண்டு மொத்தமாக கொண்டு வாப்போம். ஒரு கடையில் வாங்குவாங்க, இன்னொரு கடையில் கொண்டு போடுவாங்க. இதுதான் அவங்க தொழிலாக இருந்துச்சு. என் அன்பு பிள்ளைகளே, அந்த தொழிலையும் அவர் உண்மையாக இருந்தார், உத்தமமாக இருந்தார், எல்லாவற்றிலையும் பெர்ஃபெக்டாக இருந்தார். அதனால ஆண்டவர் இன்னைக்கு எண்ணி முடியாத அதிசயத்தை அவங்க வாழ்க்கையில் செய்திருக்கிறார். என் அன்பு பிள்ளைகளே, எண்ணியே முடியாது. நான் கூட நினைப்பேன், வாடகை வீட்டில் இருக்காங்க, 3 பிள்ளைங்க இருக்காங்க, எப்படி அவங்க மற்றவங்களுக்கு உதவி செய்கிறாங்க, எப்படி அவங்க மற்றவங்களுக்கு நற்கிரியை செய்கிறாங்கன்னு யோசிப்பேன் என் அன்பு பிள்ளைங்களே. ஆனால் அவங்க மனம் வந்து செஞ்சாங்க. இன்றைக்கி ஆண்டவர் அவர்களை பல கோடிக்கு அதிபதியாக வைத்திருக்கிறார். அன்பு பிள்ளைகளே, அப்போ ஆண்டவருக்குன்னு பயந்து அவங்க எல்லாவற்றிலையும் உண்மையாக இருந்தாங்க, மற்றவங்களுக்கு நற்கிரியை செய்தாங்க. ஆண்டவர் இன்னைக்கு என்ன செஞ்சிருக்காரு, எண்ணி முடியாத அதிசயத்தை அவங்க வாழ்க்கையில் செய்திருக்கிறாரு என் அன்பு பிள்ளைகளே. அதனால் நீங்கள் விசுவாசிங்க, நம்புங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதத்தில் எண்ணி முடியாத அதிசயத்தை செய்ய போகிறான். நீங்கள் உங்களால் நினச்சி கூட பார்க்க முடியாது அவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்தை தந்து எண்ணி முடியாத அற்புதத்தை உங்கள் வாழ்க்கையில் செய்ய போகிறார். பயப்படாதீங்க, விசுவாசிங்க, குடும்பமாக ஜெபிங்க, தனிப்பட்ட முறையில் நீங்கள் உபவாசித்து ஜெபிங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் எண்ணி முடியாத அதிசயத்தை செய்வார். தாவீது சொல்கிறார், நான் கர்த்தரை ஆராய்ந்து அறிந்து பார்க்கிறேன் என்று சொல்கிறார். முற்புறத்திலையும் புற்புறத்திலையும் அவருடைய அன்பு என்னை நெருக்குகிறது. நான் பாதாளத்தில் படுக்கை போட்டிருந்தாலும் அங்கேயும் அவருடைய கரை என்னை என்ன செய்து அணைக்கிறது என்று சொல்கிறார். அப்போ ஒருவேளை நம்ம நெருக்கத்தில் இருந்தால் யார் நம்மளை விசாரிப்பா என்று சொல்லி கலங்குகிறீங்க. பரலோக தகப்பன் நம்மளை பார்த்து கொண்டு இருக்கிறா. நம்ம நெருக்கத்தில் இருந்து ஒரு விசாலத்தை தருகிற தேவனாக இருக்கிறா. சோர்ந்து போகாதங்க, விசுவாசிங்க, நம்புங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்யலாம். ஜெபிப்போமா? எண்ணி முடியாத அதிசயம் செய்பவர் நீரே, ஐயா நீரே, சொல்லி முடியாத அற்புதம் செய்பவர் நீரே, ஐயா நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும், அல்லேலூயா, எல்லாமே உம்மாலாகும். தகப்பனே, உங்களுக்கு நன்றி ராஜா. இந்த 6வது மாதத்தை காண செய்திருக்கீங்கய்யா. என் அன்பு பிள்ளைகள் அடி எடுத்து வைக்கிற நாட்கள்
வாரங்கள், நிமிடங்கள் ஆசீர்வாதமா இருக்கட்டும் ஐயா. ஒருவேளை உடைய வார்த்தையின்படி ஆண்டவரே அந்த வார்த்தையை உங்க கை கொண்டு அதன்படி நடக்கும்போது அவங்க வாழ்க்கையில எண்ணி முடியாத அதிசயத்தை செய்ய போகிறீங்க. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணியே முடியாத அதிசயங்களையும் செய்ய போகிறீங்க. விசுவாசிங்க, நம்புங்க. நிச்சயமா கர்த்தர் உங்க வாழ்க்கையில திருமண காரியத்தை நடத்தி தருவான், கற்பத்தை தந்து சந்தோஷப்படுத்துவான், பிள்ளைகளுக்கு நல்ல வேலையை தருவான், பிள்ளைகளுக்கு ஒரு உயர்ந்த படிப்பை தருவான், உன்னதத்துல வீட்டில் இருக்க பண்ணுவான். கடந்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, பிள்ளைகளுடைய தேவைகளை சந்திங்க, சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் களிப்பையும் மகிழ்ச்சியும் கொடுப்பீராக. பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா.